பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோடய மாமா ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே திருவிழா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ திருவிழா நடக்குது. இன்றைக்கி வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஆலங்காயம். சரிங்களா? எங்கள் மாமாவோட வில்லேஜ்லேருந்து 10 கிலோமீட்டர் ஆலங்காயம். அங்கே போய்ட்டு ஏதோ கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணுமாக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். போன வருஷமும் இதே மாதிரி தான் ஒரு பதிவில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நான் என்னோடய மாமா போய்ட்டு வரும்போது அதே மாமா தான் என் கூட வராரு. அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்கள் நண்பன் 9468. எல்லாம் சாப்பிட்டு வேறு லெவலாக இருப்பீங்க. இன்றைக்கி என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோடய மாமா ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே திருவிழா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ திருவிழா நடக்குது. இன்றைக்கி வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஆலங்காயம். சரிங்களா? எங்கள் மாமாவோட வில்லேஜ்லேருந்து 10 கிலோமீட்டர் ஆலங்காயம். அங்கே போய்ட்டு ஏதோ கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணுமாக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். போன வருஷமும் இதே மாதிரி தான் ஒரு பதிவில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நான் என்னோடய மாமா போய்ட்டு வரும்போது அதே மாமா தான் என் கூட வராரு. எனக்கு வந்து மொத்தம் 4 மாமாங்கிறாங்க. சரியா? 4 மாமாங்க. அதில் ஒருத்தர் இவர். சரிங்களா? அதை தான் பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடே அன்றைக்கி திருவிழா நடக்க போகிறது பதிவில் போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பின்னால். சரிங்களா? பின்பக்கம் போனால் திருப்பத்தூர், நம்ம முன்னாடி போனாக்க ஆலங்காயம். சரியா? வாங்க பார்ப்போம். இந்த ரோடு தாங்க லாரி போய்ட்டு பார்த்தீங்களா, அந்த ரோடு தான் நம்மளும் பயணிக்கக்கூடிய ரோடு இது. ஸோ இதுதான் வந்து ஆலயம் போகக்கூடிய ரோடு இது. அதுதாங்க வெளிப்பதிவு போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை நம்ம காலையில் வரும்போது பார்த்தோம், நம்ம திருப்பத்தூர்லேருந்து பார்த்தோம். ஸோ ஆனால் ரோடு பூரா நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸாக ரோடு வந்து எந்த ஒரு குறையும் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஹைவே இது. ஆமாம், கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ணுறேன். எங்கள் மாமா அங்கே வராரு பார்த்தீங்களா. அவர் வந்து இந்த பந்தல்கார் பார்க்கறதுக்காக வந்தார். பந்தல்காருக்கு வந்து சொல்லியிருக்காராம், அவர் இன்னும் வரலன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்காக. ஸோ அங்கே போயிருக்காரு, வீட்டு அதில் கொஞ்சம் பந்தல் போடுறதுக்காக. ஏன்னா ஏகப்பட்ட வெயிலுங்க, இங்கே தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதனால் பந்தல் போடுறதுக்காக கொஞ்சம் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இன்னும் வரல வந்த பாட்டில். அதனால் வந்திருக்காரு சொல்கிறதுக்கு. பந்தல் வேறு இடத்துல பிடிச்சிட்டு வர போயிருக்காங்க. அப்புறம் லேட் ஆகும். சின்னாக்கா போய் போட போகிறாங்க, வீட்டுக்கிட்ட போகிறது போயிருந்தாங்க. எங்கள் மாமா போயிட்டு பந்தல்காரர் போயிட்டு பாலிஷ் போடலான்னு பார்த்தா, எஃப்சி பண்ணலான்னு பார்த்தா, எஃப்சி பண்ணுறது வேணான்ட்டார் மாமா. இருக்கிற எஃப்சியே போதும், பார்த்துக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. சரி நைட்டு அப்படியே ஓட்டணும்னு சொல்லி அப்படியே ஓட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா வெயில் செம்ம வெயில் செம்ம பக்க கிளம்புது. டெய்லி மழை பெய்யுது, இருந்தாலும் வெயில் சரியான வெயில். உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறது பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம ஆலயம் போய்ட்டு என்ன வாங்குறது பார்த்துட்டு அப்புறமா பதிவு பார்க்கலாம். வாங்க, பூஜைக்கு ஏற்ற சாமான் தான் வாங்கணும், வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்போம். இந்த மழை பெஞ்சு என்ன அற்புதமாக இருக்குது பாருங்களேன். பச்சை பசேன்னு கண்ணுக்கு எளிமே அப்படி இருக்கு பாருங்க. நம்ம பயணிக்கக்கூடிய ரோட்டில் தான், ஸ்டேட் ஹைவே. ஸோ ஆலங்காயம் டு திருப்பத்தூர் போகக்கூடிய பஸ்ஸு வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், என்ன பச்சை பசுமையாக. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றி மலை தாங்க, சுற்றி மலை தான், நிறைய மலை தான். இங்கே சின்ன சின்ன மலைகள்லாம் தான் நிறையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கோம், நம்ம பயணித்து போயிட்டுருக்கோம். ஆலங்காயம் போயிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம பதிவு பார்ப்போம். எவ்வளோ பசுமையாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சுற்றி மலை தான், மலை இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி மலை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பசுமை நிறைந்த இடங்க, அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம் பேருந்து போயிடுது, அதுவும் ஆலங்காயம் டு திருப்பத்தூர் போகுது. ஆமாங்க, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆலங்காயம் வந்தாச்சுங்க. புவனேஸ்வரி மாலில் தான் போய் பூஜை சாமானம் வாங்கணும். நாளைக்கு நம்ம பூ கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த பூவுக்கு வேண்டியான பூஜை சாமானும் போயிட்டு வாங்க போகிறோம். வாங்க போகலாம். மேலே இந்த ஒரு சின்ன வில்லேஜில் வந்து எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி எப்படி இருக்குது பாருங்கள். வாங்க லிஃப்ட்டுக்குள்ளே போகிறோம், நானும் எங்கள் மாமாவும் லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். அது வந்து இடமெல்லாம் மாறிக்கிறதுனால எந்த ஃப்ளோருன்னு சரியாக தெரியல. ஸோ அதுதான் போயிட்டுருக்கோம், வாங்க பார்ப்போம். அப்படியே போகலாம் வாங்க. லிஃப்ட்டில் போயிருக்கோம், உள்ளே தான் இருக்குது, லிஃப்ட்டில் உள்ளே இருக்கோம் நம்ம.
3வது ஃப்ளோர்லேருந்து கீழே வரோம். சரிங்களா? 2வது ஆச்சு. 2வதுலேருந்து கடைசியா 1வது வரணுங்க. 1வதுல வந்து வெளியில வந்துட்டு உள்ள போனோம்னா, அந்த பூஜை பொருளெல்லாம் இருக்கக்கூடிய இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆட்ட சாமான் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ கடவுள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் பேசுவோம். வாங்க அப்படியே பார்ப்போம். மஞ்சத்தூள், குங்குமம் மஞ்சள், குங்குமம்லாம் எடுத்தாச்சு. எல்லாமே எல்லாம் வீட்டு சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே கிடைக்குதுங்க. ரேஷன் பொருள் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதை தாங்க பார்க்குறோம். ஓகே. ம் இது மேலே இருந்துச்சு. ம் அதுக்கு யாரும் வாங்கிட்டு மேலே எடுத்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு 5 ஐட்டம் தாங்க வாங்கணும். 5 ஐட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய்ட்டு பார்ப்போம். வேறு எல்லாம் வாங்கணும். அதை போய்ட்டு வாங்கிட்டு போகலாம். இதாங்க புவனேஸ்வரி மால்னு சொல்லிட்டு பில்டிங்கோட பேர். யாரோ வந்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. எல்லா பூஜை சாமானமும் வீட்டு சாமானமும் எல்லாமே முதல் கொண்டு இருக்குது. யாருன்னா வேணுமோ அதை போய்ட்டு வாங்கிட்டு போகலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா துணி கடை இருக்குது. சரிங்களா? துணி கடை வந்து வானவில்லுன்னு சொல்லி அது பேர். இப்போ துணி கடை உள்ள போகிற மாமா என்ன எடுக்க போகிறா தெரியல. வாங்க போய்ட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நல்ல வெரைட்டியாக இருக்குங்க. அருமையாக இருக்குது துணி பார்க்குறதுக்கு. யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து எடுங்க. அதே வானவல் டெக்ஸ்டைல்ஸ் அந்த கடை தான், அதே பில்டிங்கில் தான் இருக்குது. வாங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் போல? மாமா பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பேத்திக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தார். ரொம்ப அழகாக டிஸ்கவுண்ட் பண்ணி அழகாகவும் வந்து பிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மாற்றிக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் மாற்றமே இல்லை அதில். வாங்க, மாற்றம்னு இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து மாற்றிக்கிட்டு போகலாம். புரியுதா? வாங்க போவோம். சரியா மாமா? காய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களாங்க. ஒரு சந்தை மாதிரி இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. ஆமாம், இன்றைக்கி தர்ஸ்டே சண்டே இன்றைக்கி. ஆனால் சண்டை தெரியும். சண்டை இருக்குது. அதெல்லாம் அவங்க பூக்கடிங்களாம் அந்த பக்கம் இருக்குது. சரிங்களா? எல்லாமே 120 மாலை 100 கொடுக்குறாங்க. சரிங்களா? மாமா வாங்கிட்டார், மாலை வாங்கிட்டாரு. 120 மாலை 100 சொல்லி வாங்கியாச்சு மாமா. வாங்க பார்ப்போம். இதாங்க ஆலாயத்தோட பஸ் ஸ்டாண்ட். இது தான் பார்த்தீங்களா? யார் வந்தாலும் இங்கே வந்து தாங்க போனோம். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே போய்ட்டு இங்கே வந்து ரைட்டில் போனோம்னா வாணியம்பாடி போய்ட்டு லெஃப்ட் போனோம்னா திருப்பத்தூர். ஆமாம், இங்கே தான் போவோங்க. வாங்க பார்ப்போம். மாமா எல்லாம் வாங்கியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ பூ வாங்க வந்திருக்காரு. உதிரி பூ, சாமந்தி பூ வாங்க வந்திருக்காரு. 100 வந்து 40 ரூபா சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம பதிவு ஏதாவது முடித்து போடுவோம். கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம காட்சி. சரியா? அதே மாதிரி நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. ஓகே, பாய், சியோ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.